அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என நேற்று பிற்பகலில் திடீரென அறிவித்திருந்தார் ராமதாஸ். அந்த நிலையில் தற்போது பெரும்பாலானவர்கள் வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விரிவான தகவல்களை பகிர்ந்து. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதாக நேற்று முகநூல் மூலமாக ஒரு அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். கடந்த சில நாட்களாகவே பாமகவில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அண்மையில் நடைபெற்ற மாமல்லபுரத்தின் சித்திரை முழுநிலவு பெருந்திருவிழா நிகழ்வில் பங்கேற்றிருந்த பொழுதும் அன்புமணி மற்றும் அவருடைய ஆதரவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கடிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஏற்கனவே பொதுக்குழுவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலாக நேரடியான வார்த்தை மோதல் எழுந்திருந்த நிலையில் அதன் பிறகு ராமதாஸ் தொடர்ச்சியாக அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சித்து வருகின்றார். இந்த நிலையில்தான் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினை மருத்துவர் ராமதாஸ் தன்னிச்சையாக வெளியிட்டிருந்தார். ஆனாலும் 10 மணிக்கு பிறகும் எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களும் முக்கியமான மாவட்டங்களிலிருந்து வருகை தரவில்லை என்பதன் காரணமாக இதுவரை மருத்துவர் ராமதாஸ் கூட்டியிருந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. ஒற்றை இலக்கத்திலான 1-2 பழைய காலங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 90களில் இருந்து மாவட்ட செயலாளர்களாக பாமகவில் இருக்கக்கூடிய 1-2 நபர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ராமதாஸ் கூட்டியிருந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வருகை தரவில்லை. ராமதாஸ் விடுத்திருந்த அழைப்பை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்ள மாட்டார் எனவும், அன்புமணியை பொறுத்தவரை மருத்துவர் ராமதாஸ் கூட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்றும் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்திலே பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி சொல்லக்கூடியதை மட்டுமே கேட்டு நடக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக இன்று மருத்துவர் ராமதாஸ் கூட்டியிருந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ராமதாஸ் கூட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமே ராமதாஸினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படுகின்றார்கள். பொதுக்குழு தொடங்கி தொடர்ச்சியாக ராமதாஸ் கட்சியினுடைய எதிர்கால நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விதமாக பேசுகின்றார் என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகத்தில் பதிவு செய்து வருகின்றார்கள். குறிப்பாக சமூக ஊடக பேரவை உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், பாமகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள், ராமதாஸ் தெரிவித்து வரக்கூடிய கருத்துக்கள் பாமகவின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றது என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதே போன்று சித்திரை முழு நிலவு விழாவிலும் ராமதாஸ் பேசும்பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முறையாக கட்சி பணி செய்வதில்லை, 4-5 செல்போன்களை வைத்துக் கொள்கின்றார்கள். இதில் கட்சிக்காரர்களுக்கு ஒரே ஒரு செல்போன் நம்பரை கொடுக்கின்றார்கள். அந்த செல்போன் நம்பரில் அவர்கள் எந்த போன் காலும் அட்டன் செய்வதில்லை, ரியல் எஸ்டேட் தொழில் செய்வது உள்ளிட்டவற்றில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய கட்சி பணி என்ன என்பது தொடர்பான ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு வர வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தனக்கு 87 வயதாகிவிட்டது, எனவே வயது முதிர்வின் காரணமாக முன்பு போன்று கட்சியில் செயல்பட மாட்டேன் என்று நிர்வாகிகள் யாரும் நினைத்து விட வேண்டாம். நான் இன்னும் பலமாகத்தான் இருக்கின்றேன், நான் நினைப்பவர்கள் தான் பாமகவில் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தது பாமகவின் மாவட்ட செயலாளர்களுக்கிடையே கடும் அதிர்வலை ஏற்படுத்தி இருந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ராமதாஸ் அவர்கள் கூட்டியிருந்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கிட்டத்தட்ட கூண்டோடு அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதமாக 1-2 மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து வேறு யாருமே இதில் பங்கேற்கவில்லை. விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்து ஆலோசனை கூட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்டோம். நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.